ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளியாக உள்ள திரைப்படம் தான் ஜனநாயகன். ஸோ ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் மிகப்பெரிய சிக்கல் பார்த்தீங்கன்னா எழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படத்தில் தளபதி விஜய் சாரோட கேரக்டர் நேம் என்ன அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோல டீட்டெயில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஜனநாயகன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம், அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக போகுது. படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரீசெண்டா கொடைக்கானல் பகுதியில் ஜனநாயகன் திரைப்படத்தோட ஷூட்டிங் நடைபெற்று முடிந்தது. தற்பொழுது பின்னணி வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது ஜனநாயகன் திரைப்படத்துல தளபதி விஜய் சாரோட கேரக்டர் நேம் பாத்தீங்கன்னா தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு வச்சிருக்காங்களாம். இதோட ஷார்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா டிவிகே அப்படின்னு வருது. இந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக படம் வெளியீட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக பல பிரச்சனைகள் வந்து இந்த ஒரு திரைப்படம் வெளியாகாமல் கூட போக அதிகமான சான்ஸ் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம டிவிகே அப்படின்னு தளபதி விஜய் சார் இந்த ஒரு திரைப்படத்துல பச்சை குத்திருப்பதாகவும் ஒரு தகவல் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. கடைசி படம் அப்படின்றதுனால கண்டிப்பாக டிவிகே கட்சி சம்பந்தமாக நிறைய காட்சிகள் இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக டிவிகே அப்படின்ற பெயரை பயன்படுத்தாமலே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக பாத்தீங்கன்னா பயன்படுத்தி இருப்பாங்க. இதன் மூலம் கட்சியின் பெயர் தமிழகம் மட்டுமில்லாமல் மற்ற மாநிலங்களிலும் இன்னமும் பாத்தீங்கன்னா பிரபலமாகும். ஓகேன்பா, நீங்க சொல்லுங்க, தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற கேரக்டர்ல தளபதி விஜய் சார் ஜனநாயகன் திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராங்களாம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.